திருப்பாவை 19வது பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தன ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை எழுப்பும் பொழுது என்ன சொன்னாள்? செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். ஏ நப்பின்னை பிராட்டியே, எங்களுக்காக நீ நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறியவுடனே நப்பின்னை பிராட்டிக்கு மிகவும் ஆனந்தம் உண்டானது. நம்மையும் இவர்கள் கூப்பிட்டார்களே என்று நப்பின்னை பிராட்டி அவள் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து வாசலிலே வந்து கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக எழுந்தாள். உடனே கண்ணன் நினைத்தான், இவர்கள் நம்மை அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கிறார்கள். ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு பாசுரத்திலும் கண்ணனை பாட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்க இப்பொழுது நப்பின்னை சென்று கதவை திறந்து விட்டால் ஆண்டாள் கோட்டியினருக்கு கதவை திறந்து விட்டவள் நப்பின்னை என்று நப்பின்னை பிராட்டிக்கு பெருமை வந்து விடுமே. அது கூடாது. நமக்குத்தான் இந்த பெருமை வர வேண்டும். அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் நாம் என்பதை காட்ட வேண்டும். ஆகவே நப்பின்னையை படுக்கையிலிருந்து எழுந்திருக்க விடக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிய நப்பின்னை பிராட்டியை என்ன பண்ணினான்? அப்படியே தடுத்தான். இதை பார்த்தாள் ஆண்டாள். சொன்னா, குத்து விளக்கு எரிய, அழகான குத்து விளக்கு எரிகிறதே, அதில் யானை தந்தங்களாலே செய்யப்பட்ட அழகான ஒரு கட்டில், அந்த கட்டிலே மெத்தன்ன பஞ்சசயனம், அதில் படுக்கையும் மென்மையாக இருக்கிறது. ஏ நப்பின்னை பிராட்டியே, அந்த படுக்கையிலே கொத்து கொத்தாக கேசங்களிலே புஷ்பங்களை வைத்துக்கொண்டு கண்ணனோடு சேர்ந்து இருப்பதாலே அலங்காரம் பண்ணிக்கொண்ட ஹே நப்பின்னை பிராட்டியே, அந்த நப்பின்னை பிராட்டியை அணைத்து கொண்டு இருக்கும் கண்ணன் எம்பெருமானே, வைத்து கிடந்த நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாகே கண்ணன் எம்பெருமானே, நீ கதவை திறக்க வேண்டும். இப்ப நப்பின்னை பிராட்டியை திறக்க வேண்டும்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணினான்? நப்பின்னை பிராட்டியை போகாமல் தடுத்தான். இதை பார்த்த ஆண்டாள் சொன்னாள், நப்பின்னையை மார்போடு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு படுத்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணனெம்பெருமானே, நீ வந்து கதவை திறக்க வேண்டும். வேண்டாம், இருந்த இடத்திலிருந்தே வாய் திறவாய், வாயை திறந்து ஒரு வார்த்தை, இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னால் போதும். இப்பொழுது கண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வாயை திறந்தான். உடனே நப்பின்னை பார்த்தாள். இந்த ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதோ நாம் கதவை திறக்க போனோம். அதை கண்ணன் கூடாது என்று தடுத்தான். இப்பொழுது கண்ணன் மட்டும் நம்மை கூடாது என்று தடுத்த கண்ணன் மட்டும் இவர்களோடு பேசலாமோ? கூடாது. கண்ணனுக்கு அதை அனுமதிக்க கூடாது. கண்ணன் இவர்களோடு பேசக்கூடாது என்பதாலே தன்னுடைய கண்களாலேயே நப்பின்னை பிராட்டி கண்ணனை பார்த்து கூறினாளாம், அவர்களோடு நீ பேசவும் கூடாது, கதவையும் திறக்கக்கூடாது என்று கண்களாலே காட்டினாள். இதை பார்த்தவுடனே ஆண்டாள் தெரிவித்தாள், மைத்தடம் கண்ணினாய், அழகான கண்ணை உடையவளே, அழகாக கண்களிலே மையை இட்டுக்கொண்டு அந்த கண்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியே, நீ உன்மணாளனை, இப்போ கண்ணன் எழுந்திருந்த பொழுது நப்பின்னை தடுத்தாள், நப்பின்னை எழுந்திருந்த பொழுது கண்ணன் தடுத்தான். இப்பொழுது ஆண்டாள் சொன்னாள், நீ உன்மணாளனை. நப்பின்னை பிராட்டியே, இது என்ன சாகசம்? நீ உன்னுடைய மணாளனான கண்ணன் பெருமானை படுக்கையை விட்டு எழுந்திருக்க அனுமதிக்க மாட்டாயோ? எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான். இது என்ன உனக்கு கிடைத்த பாக்கியம்? எந்த கண்ணனை குறித்து நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவம் பெற வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த கண்ணனை நன்றாக அனுபவித்து கொண்டோ அவன் எங்களோடு பேசவும் கூடாது, எங்களை பார்க்கவும் கூடாது, வந்து கதவையும் திறக்கக்கூடாது என்று தடுக்கிறாயே, இது என்ன நியாயம்? ஏன் உன்னால் அவனை பிரிந்து இருக்க முடியாதோ?
எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றகில்லாயால். இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது, உனக்கு அந்த கண்ணனை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாது போலும். அப்படியா நப்பின்னையே, நீ இவ்வாறு செய்யலாமா? இது உனக்கு சரிதானா? இது உன்னுடைய ஸ்வரூபம்தானா? இது உன்னுடைய சுபாவம்தானா? என்ன காரணம் நப்பின்னை பிராட்டியே, உன் அழகை காட்டி கண்ணனை வசீகாரம் பண்ணி, கண்ணனை வசீகாரம் பண்ணி, கண்ணனை வசியம் பண்ணி எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைப்பாய் என்று நாங்கள் நினைத்தோம். எங்களுக்காக புருஷகாரம் பண்ணுவாய் என்று நினைத்தோமே. ஆனால் நீ எங்களுக்காக பேசவும் இல்லாமல், கதவையும் திறக்காமல், கண்ணனையும் எழுந்திருக்க விடாமல் பண்ணுகிறாயே, இது தத்துவமா? இது உனக்கு ஸ்வரூபமா? அல்லது இது ஸ்வபாவமா? உனக்கு இருக்கக்கூடிய அழகான அந்த கண்ணை காட்டி, கண்ணனை மயக்கி, கண்ணனை எங்களோடு சேர்க்கும்படியாக அல்லவோ நீ பண்ண வேண்டும். புருஷகாரம் பண்ணுபவளே, புருஷகாரம் என்றால் பிராட்டி பண்ணக்கூடிய காரியம். நம்மையும் எம்பெருமானையும் சேர்த்து வைக்கக்கூடிய பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள், சிபார்சு பண்ணுகிறாள். இங்கு இந்த கோகுலத்திலே கண்ணனுக்கு பிரதானமான பிராட்டியாக இருப்பவள் யாரு? நப்பின்னை பிராட்டி. அந்த நப்பின்னையை பார்த்து ஆண்டாள் கேட்டாள், ஹே நப்பின்னையே, நீ கண்ணனை எங்களோடு சேர்த்து வைப்பதற்கு, புருஷகாரம் பண்ணுவதற்கு பதிலாக நீயே கண்ணனை வரவிடாமல் தடுத்தாயே, இது நியாயமா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னையை பார்த்து கேட்டாள்.